அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்த இந்திய கடற்படைக்குச் சொந்தமான போர்க்கப்பல் எது? விடை: ஐ.என்.எஸ். குதார். இந்திய கடற்படைக்குச் சொந்தமான ஐ.என்.எஸ். குதார் போர்க்கப்பலானது அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்தது. அத்துடன் இந்தியாவால் 2017 இலங்கைக்கு வழங்கப்பட்ட சுரக்ஷா கப்பலின் தீயணைப்பு கொள்கலனை முறையாக இலங்கையிடம் ஒப்படைத்தது. பதினாலாவது தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? விடை: பாகிஸ்தான். 14வது தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் பாகிஸ்தானின் லாகூர், பைசலாபாத் மற்றும் இஸ்லாமாபாத் நகரில் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி தொடக்கம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ள துருக்கியுடன் 40 வருட காலமாக போரிட்ட அமைப்பு எது? விடை: பி.கே.கே. துருக்கியுடன் 40 வருட காலமாக போரிட்ட குர்திஷ் போராளிகள் அமைப்பான பி.கே.கே அமைப்பு அண்மையில் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. அதன் தலைவரான அப்துல்லா ஒகலான் 1999ஆம் ஆண்டு முதல் சிறையில் உள்ளதுடன் அவரின் ஆலோசனைக்கமைவாக இப்போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 97வது ஒஸ்கார் விருது விழாவில் சிறந்த நடிகருக்கான விருதை வென்றவர் யார்? விடை: அட்ரியன் பிராடி. அண்மையில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகரில் நடைபெற்ற 97வது ஒஸ்கார் விருது விழாவில் சிறந்த நடிகருக்கான விருதை தி புரூட்டலிஸ்ட் திரைப்படத்தில் நடித்ததற்காக அட்ரியன் பிராடி பெற்றுக்கொண்டார். சிறந்த நடிகைக்கான விருதை அனோரா திரைப்படத்தில் நடித்தமைக்காக மைக்கி மேடிசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த இயக்குனராக அனோரா திரைப்படத்தின் சான் பேக்கர் அவர்களும், சிறந்த திரைப்படமாக அனோரா திரைப்படமும் விருதுகளை பெற்றது. அத்துடன் அனோரா திரைப்படத்துக்காக 4 விருதுகளை பெற்று சான் பேக்கர் சாதனை படைத்துள்ளார். அவருக்கு அனோரா திரைப்படத்துக்காக சிறந்த ஒரிஜினல் திரைக்கதை, சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த இயக்கம் மற்றும் சிறந்த திரைப்படம் ஆகிய 4 விருதுகள் வழங்கி வைக்கப்பட்டது. அமெரிக்காவின் உத்தியோகபூர்வ மொழியாக அண்மையில் அறிவிக்கப்பட்டுள்ள மொழி எது? விடை: ஆங்கிலம். அமெரிக்காவின் உத்தியோகபூர்வ மொழியாக ஆங்கிலம் அண்மையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவில் 350க்கும் மேற்பட்ட மொழிகள் காணப்படுகின்றது. அண்மையில் நிலவில் தரையிறங்கிய 2வது வணிக விண்கலம் எது? விடை: ப்ளூ கோஸ்ட். அமெரிக்காவின் நாசா மற்றும் ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தயாரித்த ப்ளூ கோஸ்ட் அண்மையில் நிலவில் தரையிறங்கியது. இது நிலவில் தரையிறங்கிய 2வது வணிக விண்கலமாகும். முதலாவது வணிக விண்கலம் அமெரிக்காவின் ஒடிசியஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ளவர் யார்? விடை: மார்க் கார்னி. கனடாவின் புதிய பிரதமராக மார்க் கார்னி அவர்கள் அண்மையில் பதவியேற்றார். அத்துடன் மார்க் கார்னி லிபரல் கட்சியின் புதிய தலைவராகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதற்கு முன் கனடாவின் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆவார். அனைத்து வயது வந்த ஆண்களையும் கட்டாய இராணுவ பயிற்சிக்கு உட்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ள நாடு எது? விடை: போலந்து. போலந்து நாட்டில் வயது வந்த ஆண்கள் அனைவரையும் கட்டாய இராணுவ பயிற்சிக்கு உட்படுத்த உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் டொனால்ட் டஸ்க் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டு ஐசிசி சாம்பியன் கிண்ணத்தை கைப்பற்றிய நாடு எது? விடை: இந்தியா. 2025ஆம் ஆண்டுக்கான
ஐசிசி சாம்பியன் கிண்ணத்தை இந்தியா கைப்பற்றியுள்ளது. இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதின. இந்த தொடரினை பாகிஸ்தான் நடத்தியதுடன் தொடரின் நாயகனாக நியூசிலாந்தின் ரச்சின் ரவீந்திரா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார். சர்வதேச மகளிர் தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகின்றது? விடை மார்ச் 8. ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் 8ஆம் திகதி சர்வதேச மகளிர் தினம் கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றது. 1908ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் பெண்கள் உரிமைக்காக போராடியதை நினைவு கூறும் வகையில் இத்தினமானது அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. 2025ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள் செயல்களை துரிதப்படுத்து என்று அமைகின்றது.